ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். நேற்று நம்ம சேனலில் மாட்டு பொங்கலின் வரலாறை பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று காணும் பொங்கலின் வரலாறை பற்றி பார்க்கலாம். பொங்கல், மாட்டு பொங்கல், இதைவிட காணும் பொங்கல் இன்னமும் சுவாரஸ்யமாக உள்ளது. ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பொங்கல் பண்டிகையானது மொத்தத்தில் 4 நாட்கள் கொண்டாடப்படும் பண்டிகையாகும். பொங்கலிற்கு முதல் நாள் போகி, அடுத்து தைப்பொங்கல், அடுத்து மாட்டுப்பொங்கல், 4ஆம் நாள் கொண்டாடப்படுவது கன்னிப்பொங்கல் என்று சொல்லக்கூடிய காணும் பொங்கல். பெண்களுக்காக கொண்டாடப்படும் பண்டிகை தான் இந்த காணும் பொங்கல். இந்த பதிவில் காணும் பொங்கலின் விளக்கத்தை விரிவாக பார்க்கலாம். காணும் பொங்கல் என்பது சாதி பேதமின்றி அனைவரும் கொண்டாடும் விழாவாகும். இந்த 4ஆம் நாளான பொங்கலானது கன்னி பெண்களுக்குரியது. காணும் பொங்கல் அன்று திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் தமக்கு நல்ல கணவர் கிடைக்க வேண்டும் என்று மார்கழி மாதம் முழுவதும் விரதம் எடுத்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது காணும் பொங்கலாகும். உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என பாகுபாடின்றி அனைவரும் ஒன்றாக இருந்து இந்த நாளில் கொண்டாடி மகிழ்வார்கள். பொதுவாக காணும் பொங்கல் பண்டிகையானது கடற்கரை, ஆறு போன்ற நீர் நிலைகளையே சார்ந்து இருக்கிறது. காணும் பொங்கல் அன்று வீட்டில் சேர்ந்து ஒன்று கூடி மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். காணும் பொங்கல் என்றாலே குடும்பத்தில் உள்ள அனைவரும் வீட்டில் சமைத்த உணவை எடுத்துக்கொண்டு நமக்கு பிடித்த இடத்திற்கு சென்று வருவோம். இதைதான் காணும் பொங்கல் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது உண்மையில்லை, தவறு. பொங்கல் அன்று செய்த சாதத்தை உடன் பிறந்தவர்களின் நன்மைக்காக காக்கா குருவிக்கு அன்னமிட்டு மகிழ்வதே இதன் சிறப்பாகும். முக்கியமாக காணும் பொங்கல் எதற்காக கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றங்கரையிலோ அல்லது வீட்டு மொட்டை மாடியிலோ மஞ்சள் அல்லது வாழை இலைகளை கிழக்கு முகம் பார்த்து 5 வகையான சாதங்களை வைக்க வேண்டும். கூட பிறந்த சகோதரர்கள் எந்நாளும் குறைவில்லாமல் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி படையல் வைக்க வேண்டும். ஆனால் இந்த பண்பாடு இப்போது மாறி தற்போது அனைவரும் குடும்பத்துடன் பல இடங்களை காண செல்கிறார்கள். இந்நாளில் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி இந்த பண்டிகையை கொண்டாடுவதால் காணும் பொங்கல் என்று பெயர் பெற்றது. முக்கியமாக காணும் பொங்கல் அன்று பல விளையாட்டு போட்டிகள் நடைபெறும். பட்டிமன்றம், உரியடித்தல், வழக்கு மரம் ஏறல் போன்ற எண்ணற்ற விளையாட்டு போட்டிகள் மற்றும் ஆடல் பாடல் நிகழ்வுகள் நடைபெறுவது வழக்கம். காணும் பொங்கல் என்பது உற்றார் உறவினர் நண்பர்களை கண்டு இனிப்புகளை பரிமாறி சந்தோஷத்தை அடைவதே காணும் பொங்கலாகும். இந்த கன்னிப்பொங்கல் அன்று பிரிந்த அனைத்து சொந்தங்களும் ஒன்று சேர்ந்து வருடம் முழுவதும் சந்தோஷமாக இருக்க அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆகவே காணும் பொங்கல் அதனுடைய தெளிவை அனைவரும் புரிந்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த காணும் பொங்கல் எதற்காக கொண்டாடுறோம், பண்டைய காலத்தில் இதை எப்படிலாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத பற்றி ஒரு தெளிவு கிடச்சிருக்கோம். பொங்கலின் 4ஆவது நாளான காணும் பொங்கலோடு பொங்கல் பண்டிகை முடிவுக்கு வந்துவிட்டது. அனைவருக்கும் இந்த பதிவு மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.